யதுவம்சத்திலே பிறந்த வசுதேவர் தேவகனின் மகளான தேவகியை திருமணம் செய்து கொண்டு வந்தார். அவர்களை ரதத்தில் ஏற்றி தேவகியின் சகோதரன் கம்சன் அழைத்து வந்தார். அப்பொழுது அசரீரி வாக்கு கேட்டது. ஏ மூடனே கம்சா, தேவகியின் வயிற்றில் பிறக்கப் போகும் 8வது குழந்தையால் நீ கொல்லப்படுவாய். பயந்த கம்சன் தேவகி வசுதேவரை சிறைப்படுத்தினான். தேவகிக்கு 8வது மகனாக ஸ்ரீகிருஷ்ணன் அவதரித்தார். அன்னையே, தந்தையே, தாங்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க உங்களுக்கு மகனாக பிறந்தேன். வசுதேவரே, தாங்கள் இப்பொழுதே என்னை கோகுலத்தில் இருக்கும் யசோதா அன்னையின் வீட்டில் விட்டுவிடுங்கள். அங்கு யசோதையின் வயிற்றில் பிறந்த பெண் பிள்ளையை இங்கு கொண்டு வந்து விடுங்கள். கிருஷ்ணனின் மாயையால் வசுதேவன் கைவிலங்குகள் அவிழ, பூட்டிய சிறை கதவுகள் தானே திறந்து கொள்ள, சிறை காவலாளிகள் மயங்கி விழ, வசுதேவன் கிருஷ்ணனை ஒரு கூடையில் மறைத்து வைத்து தன் தலைமேல் சுமந்து செல்கிறார். போகும் வழியில் குறுக்கே இருந்த யமுனா நதி வசுதேவருக்காக வழிவிட்டது. அப்பொழுது சூறைக்காற்றுடன் பெரும் மழையும் பெய்தது. அந்த மழையில் கிருஷ்ணன் நனையாதிருக்க ஆதிசேஷன் குடையாக பின்தொடர்ந்தான். கோகுலத்தில் கிருஷ்ணனை விட்டுவிட்டு அங்கு யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையை எடுத்து வந்தார் வசுதேவர். குழந்தை பிறந்த செய்தி அறிந்து சிறைக்கு வந்து தேவகியிடமிருந்து குழந்தையை பிடுங்கி அதன் கால்களை பிடித்து வாளால் வெட்டுவதற்காக தன் தலைக்கு மேல் தூக்கினான் கம்சன். அப்பொழுது அவன் கையிலிருந்து விற்றென வானத்தில் 18 கரங்களுடன் காளியாக உருமாறியது குழந்தை. மூடனே கம்சா, உன்னால் என்னை கொல்ல முடியாது. உனது விதி முடிய போகிறது. உன்னை கொல்ல கிருஷ்ணன் பிறந்து விட்டான். யசோதையின் இல்லத்தில் உள்ள கிருஷ்ணனிடத்தும் ரோகிணி வயிற்றில் அவதரித்த பலராமனிடத்தும் ஆயர்பாடி யாதவர்கள் அன்பினை பொழிந்தார்கள். கண்ணன் யதுகுல சிறுவர்களோடு சேர்ந்து பல இல்லங்களில் பாலையும் வெண்ணையையும் திருடி உண்ணத் தொடங்கினான். ஆய்ச்சிமார்கள் கண்ணனின் திருட்டுத்தனத்தை யசோதையிடம் முறையிட்டனர். யசோதை கண்ணனை உரலோடு கட்டி வைத்தாள். கண்ணன் உரலோடு இழுத்து சென்று தோட்டத்தில் இருந்த 2 மருத மரங்களுக்கு இடையே சென்றான். கண்ணனின் கருணையால் உரலின் உராய்வினால் 2 மருத மரங்களும் வேரோடு சாய்ந்தன. அதிலிருந்து 2 கந்தர்வர்கள் தோன்றினர். நலகூபர்களாக அவர்களுக்கு சாப விமோசனம் அளித்தான் கண்ணன். கோபாலர்கள் ஆடிய பூப்பந்து மடுவில் விழ கண்ணனிடம் முறையிட்டனர். கண்ணா, அங்கே பாம்பு இருக்கிறது. எப்படி பந்தை எடுப்பது? கவலையே படாதீர்கள். இப்பொழுதே காளியின் கணக்கை முடித்து பந்தோடு வருகிறேன். மடுவுக்குள் பாய்ந்து காளியன் தலைமேல் நின்று நாட்டியம் ஆடுகிறான். உன் காளிங்க நர்த்தனம் மிகவும் நன்றாக இருக்கிறது. காளிங்கனே, நீ வசிக்கத்தக்க இடம் இதுவல்ல. நீ இப்பொழுதே இங்கிருந்து புறப்பட்டு ஆழமான கடல் பகுதிக்குள் உன் குடும்பத்தோடு சுகமாய் வாழ்வாயாக. அப்படியே செய்கிறேன் பகவானே. யாதவ கண்மணிகளே, வசந்த காலம் வந்துவிட்டது. நமக்கு நல்ல காற்றையும் நீரையும் உணவையும் வழங்கும் கோவர்தன மலைக்கு நாம் விழா எடுப்போம். கண்ணா, வழக்கமாக வசந்த காலத்தில் இந்திரனுக்குத்தானே விழா எடுப்போம். வழக்கத்தை மாற்றுங்கள். இந்த முறை இந்திர விழா வேண்டாம், கோவர்தன விழா எடுப்போம். எல்லோரும் விதவிதமான சித்திரானங்கள் செய்து வாருங்கள். கண்ணனின் இந்த செயலால் கோபம் கொண்ட இந்திரன் வருணனை கொண்டு
கோகுலத்தில் அடைமழை பெய்விக்கச் செய்தான். எங்கும் வெள்ளம் புரண்டு வர மாடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. யாதவர்கள் கலங்கினர். கோபாலர்களே, நீங்கள் உண்ண மறந்தாலும் உறங்க மறந்தாலும் இந்த கோவிந்த நாமத்தை மட்டும் மறக்காதீர்கள். உங்களுக்கு குறைகளே வராது. கம்சன் கண்ணனை கொல்வதற்காக அக்ரூரரை கோகுலத்துக்கு அனுப்பினான். அக்ரூரரே, நமது மதுரா சாம்ராஜ்யத்தில் தனுர் விழா நடத்தலாம் என்று தீர்மானித்துள்ளேன். நீங்கள் உடனே கோகுலம் சென்று கிருஷ்ண பலராமரை மாமன் அழைத்ததாக அழைத்து வாருங்கள். ஆகட்டும் கம்சா. அக்ரூரர் ரதம் கோகுலம் சென்றடைந்தது. கண்ணனும் பலராமனும் அக்ரூரரை கோகுலத்திற்கு வரவேற்றனர். வாருங்கள், மாமன் வீட்டில் எல்லோரும் நலம்தானே? உன் மாமன் தனூர் விழா நடத்துகிறார். அங்கே பல வீர தீர விளையாட்டுகளும் உண்டு. அவற்றில் எல்லாம் நீயும் பலராமனும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது உன் மாமன் கம்சனின் விருப்பம். எங்கள் விருப்பமும் அதுவே. இப்பொழுதே புறப்படுவோம். இருவரும் ரதத்தில் ஏறிக்கொள்ள அக்ரூரர் மதுராவில் சென்று சேர்கிறார். அங்கே யாகசாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வில்லை கண்ணன் கண்ணிமைக்கும் நேரத்தில் எடுத்து இரண்டாக உடைத்தான். கண்ணனை கொல்வதற்காக குவலயாபிடம் என்ற மதம் கொண்ட யானையை ஏவினான் கம்சன். கண்ணன் யானையை கொன்று அதன் தந்தங்களை ஒடித்தான். சாணூரனும் முஷ்டிகனும் அவர்களை மல்யுத்தத்திற்கு அழைத்தனர். ஏ சிறுவனே, உனக்கு துணிச்சல் இருந்தால் என்னுடன் மல்யுத்தம் செய்து பார். நாங்களோ சிறுவர்கள். நீங்கள் இருவரும் வயதிலும் வடிவிலும் மிகப்பெரியவர்கள். எங்களுக்கு சரியாக நீங்கள் மல்யுத்தம் செய்வது உங்களுக்கு அழகாகுமா? மதம் கொண்ட குவலயாபீடம் என்னும் யானையையே கொன்ற நீங்கள் சிறு பிள்ளைகளா? எங்களோடு மல்யுத்தம் செய்யத்தக்க வீரர்கள். பலராமா, இவர்களில் சாணூரனோடு நான் மல்யுத்தம் செய்கிறேன். நீ முஷ்டிகனோடு மல்யுத்தம் செய். சாணூரனையும் முஷ்டிகனையும் இருவரும் சேர்ந்து மல்யுத்தத்தில் வென்றனர். கம்சன் தன் உரைவாளை உருவி கண்ணனை கொல்ல வந்தான். கண்ணன் கம்சனை கீழே தள்ளிவிட உரைவாளும் அவனை விட்டு விலக கண்ணன் கம்சனை கழுத்தை நெரித்து கொன்றான். கம்சனால் சிறை வைக்கப்பட்ட அவனது தந்தை உக்கிரசேனர் மீண்டும் அரசனாக்கப்பட்டார். பின் விதர்ப்ப நாட்டை ஆண்ட பீஷ்மகன் மகள் ருக்மணியை காதல் மனம் புரிந்து கொண்டார் கண்ணன். ஓம் ஸ்ரீ பலராம கிருஷ்ண மூர்த்திகளே, உங்கள் பாதங்களை பணிகிறோம்.